மக்களின் நன்மைக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம் அப்படின்னு விஜய் பேசுறதுடைய ஒரு பரிமாணமே நான் வந்து திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு இந்த வலிமையான கூட்டணியில் இணைகிறேன் அப்படின்னு போயிடுவார். ஆனால் என்னென்னா அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டால் அவருக்கு பல சௌகரியங்கள் இருக்கும். பல விஷயங்களை வந்து கலந்து பேசி தொகுதிகள் உடன்பாடு இந்த தொகுதி விட்டு கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா விஜய் வந்து இதுவரை வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலும் விஜய் பற்றி பேசவே இல்லை. அவங்க கட்சி நாங்கள் சேர்ப்பதை பற்றி முதல் முறையாக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் சொல்கிறார் ஒரு வருடத்தில் முடிவெடுக்கப்படும். இந்த ஒரு வருடம் என்ன பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கோம்? ஒரு வருடத்தில் என்ன முடிவெடுக்க முடியும்? ஒன்றும் கிடையாது. அவர் வந்து இணையவில்லை என்றால் ஒரு வருடத்திற்குள் அவருக்கு என்னென்ன சோதனைகள் வருமோ அத்தனை சோதனைகளும் வரும். அப்படி பொருள் எடுத்துக்கிறதா? இல்லை நீங்கள் அதிமுகவுடன் பேசி இந்த அணியில் இணைவதை விட எங்களுடன் பேசி இணைந்து விடுங்கள், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்களே, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று ஒரு வெளிப்படையான அழைப்பை மறைமுகமாக விடுத்திருக்கிறார். அப்படியே எடுத்துக்க முடியும்.